கொடி, வேர்வின்றி வாள் என சொல்லி பறக்குது தேசக்கொடி. வீசும் காற்றில் கேட்க தலையசைக்குது மலர்கொடி. அந்நியரை அணியாய் விரட்டிய வீரர்கள் பலர், பெருசாலும் சூழ்ச்சிகளை ஒருங்கு நின்று வென்றவர் பலர். இரத்தம் சுத்தமாகி இரத்த பந்தம் அனைத்து துணிந்து புத்தகத்தில் குதித்தவர் பலர். ஏறுகள் மூலம் ஆக்சிஜன் இல்லாம நாளைக்கு உள்ள சுத்தா என்னடா பண்ணீங்க? நீ சொன்ன மாதிரியே இருக்கா? ஓடி அம்மா ஒரு கவிதை ஒன்று இருக்கு. மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணியோசை அப்படின்னு. அம்மா மகன்களை தொலைத்த அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் தொலைத்தல், காணாமல் போதல் என்பது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. அதனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனால், வீட்டில் சொல்லிட்டு போனோம், பள்ளிக்கூடம் விட்டால் நேராக வீட்டுக்கு போனோம். நன்றி. இந்திய சுதந்திர போராட்டத்தின் கனல் தெரிக்கும் தன் கவிதைகள் மூலம் மக்கள் மனதில் விடுதலைவர் பாரதியார். இவர் கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இவர் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர் மற்றும் லட்சுமி அம்மாளுக்கு பிறந்தார். ஊரில் போய் சொல்லியா? யாரும் வரவில்லை. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.